Namaste. Welcome to Nifio's Online Hindi Academy. NCERT Solutions for Class 10 Hindi Sparsh Chapter 5 Parvat Pradesh Mein Pavas. So in the lesson actually இது வந்து ஒரு poem. So இந்த poem நுடைய question answers தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Before that Basic Hindi, Grammar Hindi, NCERT syllabus and Dakshin Bharat Hindi Prachar Sabha and Vanavika Spoken Hindi. So இந்த courses நீங்க join பண்ணி படிக்கணும் அப்படினா நான் descriptionல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன் classes join பண்ணிக்கலாம். Okay, let's start the session. Parvat Pradesh Mein Pavas. As usual, I already used to tell எப்போ நீங்கள் எந்த ஒரு லெசன் படித்தாலுமே அந்த லெசனுடைய ஆத்தர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஃபஸ்ட்டு ஆத்தர் யார் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பர்வத் பிரதேஷ் மே பாவஸ் அப்படின்றது ஒரு போயம். இந்த போயம்னுடைய ஆத்தர் சுமித்ரானந்தன் பந்த். சுமித்ரானந்தன் பந்த் வந்து ஃபேமஸ் போயட், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரால் எழுதப்பட்டது தான் இந்த போயம். இதில் வந்து மோஸ்ட்லி எது ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மவுண்டைன், ரெய்னி சீசன். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மவுண்டைன் ரிலேட்டடான விஷயங்களே நிறைய கொடுத்துருப்பாங்க. நிறைய நேச்சர் ரிலேட்டட் விஷயங்களை இந்த போயமில் பேசியிருப்பாங்க. फर्स्ट निम्नलिखित प्रश्नों के उत्तर दीजिए. प्रश्न 1. पावस ऋतु में प्रकृति में कौन कौन से परिवर्तन आते हैं, कविता के आधार पर स्पष्ट कीजिए. सो पावस ऋतु, पावस அப்படினா ரெய்னி, ऋतु அப்படினா சீசன். ஸோ ரெய்னி சீசனில் प्रकृति में இந்த என்விரான்மெண்ட்டில் कौन कौन से परिवर्तन आते हैं, எந்த வித மாதிரியான சேஞ்சஸ், பரிவர்த்தன் அப்படின்னா மாற்றங்கள், எந்த விதமான மாற்றங்கள்லாம் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கவிதா கே ஆதார் பர் ஸ்பஷ்ட் கீஜியே. ஸோ நம்மளை வந்து இந்த போயம் ரிலேட் பண்ணி நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. उत्तर पावस ऋतु में प्रकृति में बहुत से मनोहारी परिवर्तन आते हैं. ஸோ पावस ऋतु இந்த ரெய்னி சீசனில் पावस ऋतु में प्रकृति में बहुत से मनोहारी परिवर्तन அப்படின்னா ரொம்ப வசீகரமான, ரொம்ப சாமிங்கான சில சேஞ்சஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. जैसे என்னென்னா पर्वत, पहाड़, ताल, झरने आदि भी मनुष्यों की ही भांति भावनाओं से ओत-प्रोत दिखाई देखते हैं. पर्वत அப்படின்னா மவுண்டைன். ஃபஸ்ட்டு அந்த டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. पर्वत மீன்ஸ் மவுண்டைன், पर्वत ஓகேவா, पर्वत மவுண்டைன், பஹாட். ஸோ பர்வத் பஹாட், அது அந்த மவுண்டைன், பஹாட்னா அதில் அந்த பாறைகள், தாலாப், झरने மீன்ஸ் வாட்டர் ஃபால்ஸ், ஆதிபி இது எல்லாமே மனுஷியோं की ही भांति भावना से, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனுஷங்களுக்கு அந்த பிடிச்ச மாதிரியான அந்த எமோஷன்ஸ்னால வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்குமா. செகண்ட், இப்போ நம்மளுக்கே தெரியும் ரெய்னி சீசன் ஒரு மவுண்டைன் ரீஜனுக்கு ஒரு நார்மல் சீசன், சம்மர் சீசனை விட ரெய்னி சீசனில் போனால் இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு. सेकेंड वन, पर्वत ताल के जल में अपना महाआकार देखकर हैरान से दिखाई देते हैं. पर्वत ताल के जल में, அந்த பர்வத் அப்படின்னா மவுண்டைன், தால் கே ஜல் மே அந்த தாலாப் அந்த பாண்டனுடைய தண்ணியில் அப்னா மகாக்கார் தேக்கர் தன்னுடைய அந்த எபிக், அதாவது இப்போ ஒரு மலை இருக்குது, கீழே வந்து அந்த தாலாப் இருக்குன்னா அந்த மலை வந்து எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்றது அதுக்கு அந்த வாட்டரில் தெரியுது அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மவுண்டைன் வந்து தன்னுடைய அந்த ஷேப்பை தாலாப் அந்த தண்ணியில் பார்த்து ரொம்ப ஆச்சரியமடைதான். पर्वतों से बहते हुए झरने मोतियों की लड़ियों से प्रतीत होते हैं. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா பர்வட் சே பகத்தே ஹுயே, அந்த மவுண்டைன்லேருந்து ஃபால்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸ் வருது இல்லையா, அது அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து கீழே விழுறது எப்படி இருக்குன்னா முத்துக்கள் அப்படியே மேலேருந்து அப்படியே த்ரெட்டு மாதிரி கொத்தாக மேலேருந்து அப்படியே கீழே சொல் விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் அந்த மவுண்டன்லேருந்து வர அந்த வாட்டர் ஃபால்ஸ்னுடைய இது வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. बादलों की ओट में छिपे पर्वत मानो पंख लगाकर कहीं उड़ गए तो तथा तालाब में से उठता हुआ कोहरा धुएं की भांति प्रतीत होता है. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா அந்த மலையினோட அந்த உச்சி அது வந்து பார்த்திங்கன்னா பாதலோங்கி ஓட்மே க்ளவுட்ஸினுடைய அந்த அதாவது அவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த மவுண்டனோட உச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸ்னோட இதில் போய் மறைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல்
தாலாபோ மேசி உத்தி. அது மட்டும் இல்லாமல் அந்த தாலாப் அந்த ரொம்ப மழை காலம் இல்லையா, ஃபாக் நிறைய ஃபார்ம் ஆகிருக்குல்ல. ஃபாக்னால் வந்து மூடு பனி. நமக்கு இப்போ நம்ம ஊர்லேயே கூட ரொம்ப பனியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. இப்போ நம்ம ஊரில் இருக்க சில மலைகள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பனி இருந்துச்சுன்னா அந்த பனி வந்து அந்த மலையே அப்படியே தெரியாத அளவுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடும்ல. அந்த மாதிரி அந்த தாலாப்லேருந்து வந்து அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மூடு பனியாக இருக்குது. கோஹரே துயே அப்படின்னா அந்த ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ். ஸோ ரெய்னி சீசன் வந்தோடனே அந்த இடத்துல நடக்கிற சேஞ்சஸ் இதெல்லாமே. प्रश्न 2, मेखलाकार शब्द का क्या अर्थ है? कवि ने इस शब्द का प्रयोग यहाँ क्यों किया है? ஃபஸ்ட்டு மேகலாக்கார் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட் நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னென்னா மேகலாக்கார் அப்படின்றது இந்த இடத்துல ஆக்சுவலாக மவுண்டைன் வந்து எதுவும் இது பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய வெயிஸ்டில், அதாவது நம்மளோட இடுப்பில் அணிகிற ஒரு ஆபரணம், ஒரு ஜுவல்லு, சரிங்களா? அது வந்து நம்ம இடுப்பே வந்து நமக்கே தெரியும். ஜென்ரலாக ஹிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டாக அண்டு கேர்லியாக ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி வளைவு நெளிவோடு இருக்கும் இல்லையா. ப்ராப்பரான ஹிப் சொல்கிறேன் நான், ஒரு வளைவு நெளிவோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிப்பில் வந்து நம்ம ஒரு ஒரு ஜுவல் வந்து நம்ம அந்த இடுப்பில் வந்து நம்ம வியர் பண்ணுற மாதிரி அந்த மலையினோட அந்த ஷேப் வந்து இருக்கான். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ லைன் பை லைன் பார்க்கலாம். मेखलाकार शब्द का अर्थ है மண்டலாக்கார் கர்தனி கே ஆக்கார் கே சாமான். மண்டலாக்கார் அப்படின்னா வட்ட வடிவமான அந்த சர்க்கிள் ஷேப்புடு. கர்தனி அப்படின்றது தான் ஆர்னமெண்ட் தட் வி வியர் அண்ட் வேஸ்ட். கே ஆக்கார் கே சாமான். ஸோ அது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. யஹ் கட்டி பாக் மே பஹனி ஜாத்தி है. கட்டி பாக்னா நம்மளுடைய அந்த இடுப்பு பகுதியில் நம்ம வியர் பண்ணக்கூடியது. பர்வத் பி மேகலாக்கார் கி தரஹ் லக் ரஹா தா. ஸோ மவுண்டனுமே இந்த மேகலாக்கார் மாதிரி இருக்கான். ஜெய்சே झरने पूरी पृथ्वी को अपने घेरे में ले लिया है. எப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிருத்விக்கோ, இந்த பூமியை வந்து மொத்தமாக தன்னோட பக்கம் அப்படியே சுற்றி வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சான். कवि ने इस शब्द का प्रयोग पर्वत की विशालता और फैलाव दिखाने के लिए किया है. ஏன் வந்து கவிஞர் போயட் வந்து இந்த இடத்துல இதை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா பர்வத் அந்த மவுண்டனுடைய விஷாலத்தா ஒரு ஃபைலாவ். இந்த இடத்துல அந்த விஷாலத்தா அப்படின்னா அதோட மகத்துவம், அப்புறம் ஃபைலாவ் அது எந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து மேகலாக்கார் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த ஆபூஷன் அந்த ஜுவல் ரிலேட்டடாக இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காரு. प्रश्न 3, सहस्रदृग सुमन से क्या तात्पर्य है? कवि ने इस पद का प्रयोग किसके लिए किया होगा? सहस्रदृग सुमन. ஸோ அது सहस्रदृग சுமன் அப்படின்னா ஃப்ளவர் ஃபார்ம்டு ஐஸ். இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ளவர் ஃபார்ம்டு ஐஸ். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன, அப்புறம் ஏன் வந்து இங்கே இந்த இடத்துல இதை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க. पर्वत अपने चरणों में स्थिति तालाब में अपने हजारों सुमन रूपी नेत्रों से अपना ही बिंब को निहारते हुए से प्रतीत होते हैं. पर्वत மவுண்டைன் இருக்கு இல்லையா, மவுண்டைன் வந்து இப்போ மவுண்டைன்னா வெறும் அந்த மவுண்டைனா இப்போ வெறுமா அந்த ராக்ஸ் மட்டுமேவா இருக்கும் இல்லை, அதில் நிறைய செடிகள் இருக்கும், அதில் நிறைய மரங்கள் இருக்கும், அதில் நிறைய பூக்கள் இருக்கும். ஸோ ஹசாரோ சுமன் ரூபி நேத்திரம், ஸோ ஆயிரக்கணக்கான பூக்கள் வந்து அந்த மவுண்டனோட இதில் இருக்கான். அது தன்னுடைய அந்த பிம்பத்தை, அந்த பிம்பம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், தன்னுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனை எதில் பார்க்குது அப்படின்னா அந்த தாலாபில் தன்னுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் தன்னையும் தன்கிட்ட இருக்க அந்த ஆயிரக்கணக்கான பூக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த தாலாபில் தன்னை வந்து அது பார்த்துக்குதான். पर्वतों पर खिले सहस फूलों का पर्वतों के नेत्र के रूप में मानवीकरण किया गया है. ஸோ இந்த இடத்துல வந்து எதை வந்து அவங்க ரொம்ப இதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதான் அந்த பர்வத்மே கிலே ஹுயே, அந்த மவுண்டெயினில் பூத்து இருக்க அந்த சஹஸ் ஃபுலோங்கா. ஸோ அந்த ஃப்ளார்ஸினுடைய இதை வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஜஸ்ட் இந்த பூக்கள் அப்படின்னும் போது மோஸ்ட்லி ஹியூமன்ஸ் நம்ம தான் அது ரொம்ப ஹியூமனிடைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. इस तरह के स्पष्ट हो जाता है कि कवि ने इस पद का प्रयोग पर्वतों का मानवीकरण करने के लिए किया होगा. ஸோ இது வந்து ஏன் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து ஜஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணுவோமோ
அந்த மாதிரி இந்த மவுண்டன் இந்த இடத்துல திங்க் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து கவிஞர் இதை பயன்படுத்தியிருக்காரு. नेक्स्ट प्रश्न 4 कवि ने तालाब की समानता किसके साथ दिखाई है और क्यों? கவி இந்த இடத்துல போயட் வந்து தாலாப் அந்த பாண்டை வந்து எதனோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு, அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. उत्तर कवि ने तालाब की समानता दर्पण के साथ दिखाई है. दर्पण அப்படின்னா இந்த இடத்துல कन्नाडी मिरर. कवि ने ऐसी समानता इसलिए की है क्योंकि तालाब का जल अत्यंत स्वच्छ व निर्मल है. ஏன் வந்து கடவுள் வந்து அந்த தாலாபை வந்து மிர்ரர்னோட கம்பேர் பண்ணார்னா, அந்த தாலாப் அந்த பாண்டனுடைய வாட்டர் அத்தியந்த ஸ்வச்ச ரொம்ப க்ளீனாகவும், நிர்மல்னா சாஃப்ட் ரொம்ப க்ளீனாகவும், பார்க்கவே அதாவது எந்த அளவுக்கு தன்னோட அந்த பிம்பத்தை பார்த்தா தெரிகிற அளவுக்கு கண்ணாடியில் நம்ம நின்று பார்த்தா எப்படி தெரியும் நமக்கு கிளியராக, அந்த மாதிரி அந்த தாலாவில் நம்ம பார்த்தா தெரியுமா, அதனால் அவர் வந்து அதை தர்ப்பன் மிரர் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. वह प्रतिबिंब दिखाने में सक्षम है. அதான் ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஷனை காட்டுறதுல ரொம்ப சிறந்தது. दोनों ही पारदर्शी दोनों में ही व्यक्ति अपना प्रतिबिंब देख सकता है. ஸோ ரெண்டுத்துல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா, ஒரு பர்சன் நம்ம நின்று பார்த்தோன்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் அதில் நல்லாவே நமக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. तालाब के जल में पर्वत और उस पर लगे हुए फूलों का प्रतिबिंब स्पष्ट दिखाई दे रहा था. அதான் அந்த தாலாபுக்கே ஜல்மே அந்த பாண்டனுடைய வாட்டரில் பர்வத் அந்த மவுண்டைன், அது மட்டும் இல்லாமல் அதில் பூத்து இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான பூக்கள் எல்லாமே அதனுடைய இது எல்லாமே அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து தெரிஞ்சுதான். इसलिए कवि द्वारा तालाब की समानता दर्पण के साथ करना अत्यंत उपयुक्त है. அதனால தான் கவிஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இடத்துல அந்த தாலாப் அந்த வாட்டரை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காரு, மிரர் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ 4 கொஷின்ஸ் நான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏன் வந்து நான் வீடியோ ஹாஃபாக கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு இதை படிச்சுட்டு எழுதிட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு செட் நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ்லாம் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபியோஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி ஃபிசா சலீமோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, தன்யவாத்.